பிரியராயும் தேவனுக்கு பிரியமா வாழாம சுகபோக பிரியரா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப தேவனுக்கு பிரியமா ஒரு மனுஷன் வாழ வேண்டுமானால் அவன் வேதத்தை மறக்க கூடாது, வேதத்தை நன்கு அறிய வேண்டும். இன்னைக்கு சபை எதை கத்துக் கொடுக்கலன்னா வேதத்தை கத்துக் கொடுக்கல. வேதத்தை கற்றுக் கொடுக்காதபடிதான் உங்களுக்கு விசுவாசம் என்னன்னு தெரியல, வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியாதான் ஜெபம் என்றால் என்னன்னு தெரியல. யாரோ ஒரு ஊழியர் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, அதையே நம்ம கடைபிடிக்கிறோம். சீசன் என்பவன் அனுதினமும் கற்றுக்கொள்ளுகிறான். கவனிங்க, அனுதினமும் கற்றுக்கொள்ளுகிறான். அப்ப கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்களா? தேவ பிரியரா இருக்க மாட்டாங்களாம், சுகபோக பிரியர். அவங்கவுங்க வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தேவனுக்கு பிரியமா வாழாம தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் ஒரு வேஷம், தேவ பக்தியான ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். மறுதலிக்கிறவர்களாயும் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு, ஆட்களை விட்டு விலகு, நீ விலகு. அதுதான் நான் சொன்ன, போன வாரம் பேசும்போது சொன்ன, என்ன ஜாதி? மாறுபாடு உள்ள ஒரு ஜாதி இருக்கு. அவர்கள் எப்பொழுது கற்றாலும், வாசிங்க, தேவத்தின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். பாவங்களால் நிறைந்து நீ என்ன பண்ண? விலகு, விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இருப்புண்டு எப்போது கற்றாலும், கவனமாக கேளுங்க, எப்போது நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற, உணர்வே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குமா? அல்லேலூயா. கவனிங்க, கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்களா? எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஜெபத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் வருகையை பத்தி சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் என்னது பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளவு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்தாலும் மக்களுக்கு அது என்ன வராது? உணர்வு இல்லாத இருதயமா இருக்குமா? அல்லேலூயா. எப்பொழுது கற்றாலும் ஆண்டவர் தானே சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆனா அதைப்படி நீங்க வாழ்றீங்களா? அதைப்படி நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க, என்னால இருக்க முடியாது. ஏன்னா கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குமா? அந்த கூட்டத்தின் ஜனங்களா நீங்களும் நானும் இருக்கக்கூடாதுன்னு தான் கடவுள் விரும்புகிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுவாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், தீமோத்தேயுக்கு எழுதுவாரு, சமயம் வாய்த்தாலும் அது வாய்க்காமல் போனாலும் பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்ப சபை எதா மாறணும்? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். அதான் ஒரு சபை சொன்னாதான் கோபம் வருது. எல்லா சபையும், ஒட்டுமொத்த சபை என்ன பண்ணும்? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இப்ப புத்தி சொல்லுங்க சபையா மாறணும். அடுத்து வாசிங்க. ஏனென்றால் ஏன் கடிந்து கொள்ள வேண்டும்?